வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மத்தியில் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்து இயக்கங்களுடைய செயல்பாடு தீவிரமடைந்திருக்கிறதோ என்ற சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கும் பிற மத இயக்கங்களுக்கும் எழுந்திருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் பெரிய அளவிலான மாஸ் மூவ்மெண்டாக மதமாற்ற தாய் மதம் திரும்பும் என்ற பெயரில் மதமாற்ற நடவடிக்கைகளை இந்து இயக்கங்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. இவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைய நமது விருந்தினர் இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நான் உங்களை அறிமுகத்தில் சொன்னதான் என்னுடைய முதல் கேள்வியா வைக்க விரும்புகிறேன். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து இயக்கங்களுக்கு நம்மை தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற ஒரு எண்ணம் வந்து மதமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஒன்றாக விரிவாக நம்ம பேசுவோம். பல்வேறு விஷயங்கள்ல இவருடைய நடவடிக்கையை பார்த்தா பாஜக ஆட்சிக்கு வந்திருப்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற சந்தேகம் எழுகிறது. இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட கருத்து. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னார், முதல் முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒரு முள்படுக்கை என்று சொன்னார். பிஜேபியை ஆட்சிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்து இயக்கங்கள் வெகு தீவிரமாக செயல்பட்டன. ஆனால் ஆட்சி பொறுப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தவுடன் இந்து இயக்கங்களுடைய செயல்பாடுகள் பல நேரங்களில் பிஜேபிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பல நேரங்களில் நாங்கள் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. மோடியே கூட தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, காஷ்மீரிலே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஆர்டிகல் 370 குறித்து அந்த மக்களின் முடிவுக்கே விட்டுவிடுகிறோம் என்றெல்லாம் பேசி வருகிறார். நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிகல் 370 பற்றி ஒரு விவாதம் வேணும்னு பாராளுமன்ற தேர்தல் போது பேசினாரு. அவருக்கு உண்மையிலேயே உள்ளார்ந்த அந்த சிந்தனை இருக்குமானால் ஜம்மு காஷ்மீர்ல இப்ப தேர்தல் நடக்கும்போது இப்பெல்லாம் பேசணும், பொது சிவில் சட்டம் பற்றியோ ஆர்டிகல் 370 பற்றியோ இப்பெல்லாம் பேசணும், அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அதனால் தான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த காரணத்தினால் இந்து இயக்கங்கள் இந்துத்துவ கொள்கைகளை வேகமாக பேசுவதிலே எங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறது ஒழிய ஆட்சிக்கு வருவதற்கான கோஷங்கள் தான் அவை. அது வந்து பிஜேபிக்கு வேண்டுமானால் ஆட்சிக்கு வருவதற்கான கோஷங்களாக இருக்கலாம். இப்ப இந்த மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப அதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்கு. இப்ப நாங்க போய் எங்காவது பிரச்சாரம் பண்ண போனா மோடி ஆட்சியில் இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு இந்த ஹிந்து எதிர்ப்பான கருத்துக்கள் பேசக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மிக அதிகப்படியான பிரச்சாரத்தை பண்றாங்க. இல்ல, இந்த பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிற அடிப்படையான கேள்வி. தாய் மதம் திரும்புங்கள் என்ற பிரச்சாரத்துக்கான அவசியம் என்ன? இந்து மதத்தில் தங்களுடைய சில முரண்பாடுகள் காரணமாக அவர்கள் மதம் மாறுகிறார்கள். அப்ப அவங்க அங்க இருக்கும்போது நீங்க போய் மதமாற்றத்திற்கு நீங்கள் சொல்லுகின்ற முரண்பாடுங்கிற காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து சமயத்திலே சாதிகள் இருக்கிறது, இந்து சமயத்திலே தீண்டாமை கொடுமை இருக்கிறது, பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது, ஆகவே நாங்கள் அங்கே போய்விட்டோம் என்றுதான் இப்பொழுது இஸ்லாமியர்களாக இப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். இல்ல, அவர்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கட்டுமே, அதை நீங்க மதம் மாற்றம் சொல்லி நீங்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் ஒரு மனிதனுக்கு மதம் மாற உரிமை உண்டா இல்லையா? நிச்சயமாக அவரவர் மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை அவரவருக்கு உண்டு. ஆனால் இங்கே நடந்து கொண்டிருப்பது, ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருப்பது என்ன? இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் யாரும் வெளிநாட்டிலே இருந்து இங்கு வந்தவர்கள் அல்ல. எல்லோரும் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் 4 தலைமுறைக்கு முன்னால் கேட்டீங்கன்னா அவங்க இந்துக்களாகத்தான் இருந்திருப்பாங்க. இப்ப போப் இங்கே வருகிறார், 2 முறை வருகை இருந்திருக்கிறார். கடந்த முறை போப் வந்த பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, 2020 இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய இலக்குன்னு அவர் அறிவிக்கிறார் டெல்லியில. அதே மாதிரி 2018 இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடாகிவிடும் என்று அவங்க இஸ்லாமிய மத அமைப்புகள் அவங்களும் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், திட்டத்தை முன்வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் நாங்கள் 13% இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஒரு 4% இருக்காங்க, 17, தலித்துகள் என்று சொல்லக்கூடிய இந்த செக்டார் ஒரு 30% இருக்காங்க. இந்த 30%, இந்த 13, அந்த 4, இது எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் 100% போலிங் பண்றவங்க, ஓட்டு பதிவு பண்றவங்க. நாங்கள் சேர்ந்தால் இந்தியா எங்கள் நாடு. இப்படி அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். மதமாற்றம் அவருடைய உரிமை சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. கட்டாய மதமாற்றம் எங்கேயாவது வந்தா தான் நீங்க தலையிட போறீங்க, நீங்க இல்ல அரசே தலையிட முடியும். அப்படி இல்லாத போது அவங்க மதம் மாறுறாங்க, விருப்பப்படுறாங்க, மாறுறாங்க. விருப்பப்படுறாங்கிறது வேற, விருப்பப்பட வைக்கிறதுங்கிறது வேற. குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு, நான் உங்களுக்கு சொல்றேன், குழந்தைகளை வந்து கிறிஸ்துவ கல்வி நிறுவனத்துல டூர் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு எல்லாரும் உங்க சாமியை கும்பிடுங்க. வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இயேசுநாதரை கும்பிடுங்க, இந்த இக்கட்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிருது. அந்த குழந்தை மனசுல எப்படி பதியும்? இது நடக்குது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்லல. எந்த சினிமால நடக்குது? சினிமால இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் நடக்குது. காலையில பிரார்த்தனையோட தான் ஆரம்பிக்கிறாங்க.
எல்லா பள்ளிக்கூடங்களும் பிரார்த்தனையோட தான் ஆரம்பிக்கிறாங்க. பிரார்த்தனையோட கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல, மைனாரிட்டி கல்வி நிறுவனங்கள்ல சரி, நீங்க இந்த நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள்லயும் அரசு பள்ளிக்கூடங்களிலும் நீங்க சொல்லுங்க, அரசு பள்ளிக்கூடங்களிலும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களிலும் என்ன நடக்குது? சர்வமத பிரார்த்தனை நடக்குதா? அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்ல, கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல பைபிள் கிளாஸ் தான் நடக்குது. அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல பைபிள் பிரார்த்தனை தான் நடக்குது, மறுக்கல. நான் கேட்கிறேன், அரசு உதவி பெறும் மற்ற தனியார் நிறுவன பள்ளிகள்ல என்ன நடக்குது? சர்வமத பிரார்த்தனை நடக்குதா? இந்து மத பிரார்த்தனை நடக்கிறது, சரஸ்வதி வந்தனம் நடக்கிறது. அப்ப அது தப்பு நாம சொல்லுவாங்க. அதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மிக குறைவு. என்ன எது குறைவு? மிக தெளிவா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வர்த்தக நோக்கத்தில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்பது வேறு, அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்பது வேறு. அரசு என்பது மதச்சார்பற்ற அரசு. இந்த மதச்சார்பற்ற அரசாங்கம் பாடத்திட்டத்தை கூட எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு தேம்பாவணி, ஒரு திருக்குறள், ஒரு சீராப்புராணம், இப்படிதான் வச்சிருக்காங்க. இந்துக்களுக்கு இங்க சமய கல்வி கிடையாது. எங்க இருக்கு கம்பராமாயணம்? எங்க வந்தது சார்? கம்பராமாயணம் இருக்கு. கம்பராமாயணத்து கூட போட்டிக்கு நீங்க இப்ப நம்ம திராவிட இயக்கம் வந்தோம்னா ராவண காவியத்தையும் வச்சிருக்கீங்க. நீங்க அதையும் படிச்சுட்டு போறாங்க சார். படிக்கட்டும். ஆனால் மனதிலே நீங்க என்ன குழந்தை மனசுல என்ன திணிக்கிறீங்க? படிக்கிறவங்க மனசுல என்ன உருவாக்குறீங்க? இந்து சமயம் என்பது ஒன்று இல்லை, இது ஜாதிய மதம். இப்படியான கருத்துக்களை தான் நீங்கள் இங்கே கொண்டு வருகிறீர்கள். ஒரு முயற்சி பண்றாரு, இஸ்லாமிய இயக்கங்கள் ஒரு முயற்சி பண்றாங்க. இப்ப உங்களுடைய நோக்கம் இங்கிருந்து யாரும் மதம் மாறக்கூடாதுங்கிறத தடுக்கிற நோக்கமா, அல்லது அங்க நீங்க கொண்டு வரக்கூடிய நோக்கம்? எங்களுடைய நோக்கம் மிக தெளிவு. ஏற்கனவே இருக்கின்ற இந்து சமயத்திலே இருக்கின்றவர்களை இந்த இந்து சமய பண்பாளர்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கம், பிரதான நோக்கம். இன்னொரு நோக்கம், அவர்கள் யாரும் எங்களுக்கு அந்நியர்கள் அல்ல. அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இங்கே இருப்பவர்கள். அவர்கள் மாறி சென்றதனால் பெரும்பாலான மக்கள் சிந்து, பஞ்சாப் அந்த பகுதிகளிலே, வங்காள பகுதிகளிலே முஸ்லிம்களாக மாறி போனதனால் இன்றைக்கு எங்கள் நாடு எங்களிடத்திலே இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திலே பெரும்பாலான மீனவ மக்கள், அந்த மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறி போனதனால் இன்றைக்கு அங்கே நாங்கள் வாழ முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டுச்சு? என்ன சார், அங்க வந்து பாஜக சார்புல ஒருத்தர் வந்து மத்திய அமைச்சரா இருக்கிறார், எம்பியா இருக்கிறார். அங்க வந்து உங்களுடைய நகராட்சியில நீங்க ஜெயிக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு மக்கள் வாழ முடியும்? அதுக்கு எவ்வளவு போராட்டம் நடத்திருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சும்மா பிஜேபி அங்க ஒரு எம்பியை ஜெயிச்சிருலீங்க. கன்னியாகுமரியிலே மண்டைக்காட்டிலே நாங்கள் எங்களுடைய கோவில் திருவிழாவை நடத்த முடியவில்லை. இந்தியா இயேசுவுக்கேங்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த கடலிலே குளிப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். எங்கள் கோவில்ல மைக் செட் கட்டக்கூடாது. இன்றைக்கும் கன்னியாகுமரியிலே பிஜேபி அங்கே ஜெயிச்சிருந்தாலும் கூட திடீர் சர்ச்சைகளை தடுக்க முடியவில்லை. நீதிமன்றம் உத்தரவு போட்டு தடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே பிள்ளையார்புரத்திலே நாங்கள் கோவில் ஊர்வலம் 10 கிறிஸ்தவர்கள் ஒரு தெருவில் இருந்து ஒரு ஹிந்து இருந்தால் அங்கே வாழ முடியவில்லை. நாங்க எங்க ஊர்வலத்தை அந்த வழியா எடுத்துட்டு செல்ல முடியறது இல்ல. எங்களுடைய சமய விழாக்கள் நடத்த முடியறது இல்ல. அதே நேரத்தில் 10 தமிழர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு கிறிஸ்தவரோ ஒரு இஸ்லாமியரா இருந்தா நிம்மதியாக வாழ முடிகிறது அந்த நாட்டிலே. உலகத்தில் எந்த நாடு மதச்சார்பற்ற நாடா இருக்கு? முஸ்லீம் பெரும்பான்மையான அந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்குமா? அவர் முஸ்லீம் நாடு, இஸ்லாமிய நாடுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நாடு இந்து நாடு சொல்ல போறீங்களா? நாடு இந்தியாவை இந்து நாடாக சொல்ல போறீங்களா? இந்த நாடு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லன்னா இந்த நாட்டில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்தது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இந்தோனேஷியா. அதற்கு பிறகு மிகப்பெரிய அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா. இந்த முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வேற எங்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதியாக, பாதுகாப்பாக, இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை என்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்ற உங்களுடைய முயற்சினால தான் முதல் முறையாக அவர்கள் அச்சுறுத்தலை உணர்கிறார்கள். அவர்களை எந்த இடத்துல அச்சுறுத்தலை? இந்தியா இந்து நாடாக இருந்தால் அவங்களுக்கான முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஐயா, இந்தியால இருந்து இந்தியா இன்னைக்கு 65 வருஷமா இந்து நாடா இல்ல, மதச்சார்பற்ற நாடாக இருந்திருக்குது, பொதுவான நாடாக இருந்திருக்கு. என்ன கெட்டு போச்சு? இப்ப இந்துக்களுக்குன்னு தனி திருமண சட்டம், முஸ்லீம்களுக்குன்னு தனி சட்டம், கிறிஸ்தவர்களுக்குன்னு தனி சட்டம். இது எப்படி நீங்க மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றீங்க? மதச்சார்பற்ற நாடுனா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் ரைட். நீங்க அவங்க சட்டத்தை அவங்களுக்கே கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அப்ப முஸ்லீம்களுக்கு சிவில் சட்டம் மட்டும் நீங்க தனியா வச்சிருக்கீங்க. ஆனா கிரிமினல் சட்டத்தை மட்டும் ஏன் இந்திய அரசு சட்டம் தனியா வச்சு? ஏன்னா ரொம்ப எளிமையானது. சிவில் சட்டம் அவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பம் சார்ந்த விஷயம், கிரிமினல் சட்டம் அடுத்தவர்கள் சார்ந்த விஷயம். அடுத்தவர்கள் சார்ந்த விஷயத்தை நான் உங்களை கொலை பண்ணா கிரிமினல், நான் வந்து என் குடும்பத்துல கல்யாணம் பண்ணா காது ஊத்து பண்ணா சிவில். எனக்கும் என் மகனுக்குமான தகராறு சிவில் பிரச்சனை, எனக்கும் உங்களுக்குமான தகராறு கிரிமினல் பிரச்சனை. அப்ப கிரிமினல் ஒண்ணு மத சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே அவர்கள் இல்ல, அவங்க தயாரா இருக்கிறாங்க. முஸ்லீம் சட்டம், முஸ்லீம்கள் தயாரா இருக்கிறாங்க. நீங்க தயாரா இருக்கீங்களா? நாங்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு எங்க சட்டத்தை விட்டுருங்க.
ஒரு ஹிந்து ஒரு இஸ்லாமியனை கொலை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், எந்த சட்டப்படி தண்டிப்பீங்க? இந்திய சட்டப்படியா, இந்திய தண்டனை இந்து சட்டப்படியா, இஸ்லாம் சட்டப்படியா? இல்ல அதத்தான் நாங்க கேட்கிறோம். அதனாலதான் இதுக்கு சிவில் பிரச்சனை கிடையாது, கிரிமினல் பிரச்சனைங்கிறதுனால இதற்கு ஒரு பொது சட்டம் கொண்டு வரும். கிரிமினல் லா வேற, சிவில் லா வேற. இத ரொம்ப முன்னாடி ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. இதுல சட்டம் கொண்டு வந்த நீங்களும் நானே இல்ல, அவங்களுக்கு நம்மளை விட மிகப்பெரிய அறிவும் பறந்துபட்ட பார்வையும் இருக்கு. பறந்துபட்ட பார்வை மட்டுமல்ல, அவர்களுக்கு இன்னொரு பார்வையும் இருந்தது. முஸ்லீம் கிறிஸ்தவர்களை தாஜா செய்து இங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களுக்கென்று தனி சட்டங்கள் கொடுக்க வேண்டும், சலுகை கொடுக்க வேண்டாம், இல்லன்னா எந்த நேரத்தில் போயிருவான் அப்படிங்கிற அந்த யாருக்கு வல்லபாய் பட்டேலுக்கும் நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் அந்த எண்ணம் இருந்ததா? சார் அந்த எண்ணம் இருந்தது. அவங்க தெளிவா சொன்னார் அண்ணல் அம்பேத்கர், அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க அனுப்பிச்சு விடுங்க. காந்தியடிகளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அவர் உண்ணாவிரதம் இருந்து நிர்பந்தப்படுத்தியதன் காரணமாகத்தான் அதை வச்சு, இல்லன்னா ஹிந்து நாடுன்னு அறிவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது இருக்கு இல்லையா? முஸ்லிம்கள் இங்க நான் இந்தியன்னு சொல்லி பெருமையோட இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அவங்க போயிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் உங்களுக்கு. சார் நீங்க அங்க போகணும் நான் சொல்ல, அங்க போகணும் ஓட்டு போட்டாங்க சார் இவங்க. இமயம் முதல் குமரி வரை ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் வேணுமா வேண்டாமான்னு மேக்சிமம் முஸ்லிம்ஸ் பாகிஸ்தான் வேணும் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு முஸ்லிம்ஸ் பாகிஸ்தான் வேணும் ஓட்டு போட்டாங்க. அவங்க எங்க இருந்தாலும், அதாவது நான் என்டையர் முஸ்லிம்ஸ், இப்ப அப்துல் கலாம் இருக்காரு, நாங்க அவரை அடையாளம் இந்தியாவுடைய அடையாளம் இல்லைன்னு சொல்றோமா? எத்தனையோ நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தேசியவாதிகள் இருக்கிறாங்க. இப்ப கார்கில் யுத்தத்தில் உயிரிழந்த முஸ்லீம்கள் இருக்காங்க, அவர்களை நாங்கள் போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். ஆனால் இந்த இந்தியாவை தங்களுடைய ஜனத்தொகை பெருக்கத்தாலும் தங்களுடைய வேறு விதமான நடவடிக்கைகளாலும் மீண்டும் இன்னொரு பாகிஸ்தானத்தை இங்கே உருவாக்க கூடாது. அந்த அச்சத்துக்கான அவசியம் என்னங்கிறத கேள்வி. அவர்கள் இன்னமும் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், நீங்க இருக்கிறீங்க. என்ன சிறுபான்மையினருக்கு என்ன சார் அளவுகோல்? இப்ப அவங்கள 2% இருந்தவங்க 13% ஆயிட்டாங்க. இன்னும் எதுக்கு அவங்களுக்கு சிறுபான்மை சிறப்பு சலுகை? அவங்க கிறிஸ்தவர்கள் அவங்க இந்தியா சுதந்திரம் வாங்கின போது எவ்வளவு பேர் இருந்தாங்க? 1% இருந்தாங்க, அவங்க 4% ஆயிட்டாங்க. என்ன சார் அளவுகோல் சிறுபான்மைக்கு? இந்த உலகத்தில் எந்த நாட்டில் சிறுபான்மைக்கு என்று தனியாக சலுகைகள் இருக்கிறது? அப்ப இந்த ஜனத்தொகை பெருக்கும் போது அவங்க வலுக்கட்டாயமா மதமாற்றி சேர்த்து மதமாற்றி சேர்த்தாங்கன்னு சொல்லல. நீங்க கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அது மதமாற்றத்தின் மூலமாக அவர்கள் ஜனத்தொகையை இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. மதமாற்றத்தின் மூலமாக மட்டுமல்ல, அவங்க இன்னும் இந்துக்களாக, அதாவது கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு மதமாறி சென்று விட்டாலும், உமாசங்கர் போன்றவர்கள் எங்கள் இடஒதுக்கீட்டின் மூலமாக பயனடைந்து விட்டு இன்னும் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் பெயர்களிலே ஒளிந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, எங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்களாக அவர் தமிழ் பெயர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். இந்த பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்கள் நம்மகிட்ட ஒழுங்கா நடத்தப்பட்டாங்க அப்படின்னா இங்க இருந்து போறதுக்கான அவசியமே ஏற்படாது. ஒரு மீனாட்சிபுரம் சம்பவம் நடந்திருக்காது, ஒட்டுமொத்தமா ஒரு கிராமமே மாறுகிறது இது யாரோ பிரச்சனையினால மதம் மாறினாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் தானே ஒழிய பெரும்பான்மைக்கான காரணம். பெரும்பான்மையாவே ஜாதி பிரச்சனை மாறிட்டாங்க. அங்க போய் ஜாதி பிரச்சனை உங்களுக்கே தெரியும் மதம் மாறியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தலித்துகள். நீங்களே சொன்னது போல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் தான் அவங்க கூட்டணி. அதுவும் ஒரு தவறான பார்வை. நீங்க சொன்னது மதம் அவங்க டார்கெட் பண்றாங்க தலித் மக்கள். ஆமா, அப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் டார்கெட் பண்றாங்க. யாரை டார்கெட் பண்ணுவீங்க? யார் சுலபமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவீங்க. அப்ப தலித்துகள் இங்க ஒழுங்கா நடத்தப்பட்டா மீனாட்சிபுரம் சம்பவம் நடக்கிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? இங்க நூற்றுக்கணக்கான தலித்துகள் மதம் மாற வேண்டிய அவசியம் வந்து மாறி போன உடனே அங்க ஒழுக்கமா நடத்துறாங்களா? நீங்க ஒழுங்கா நடத்தல அப்படிங்கிற சொன்னா அவன் ஒழுங்கா நடத்துறாங்க. நாம ஒழுக்கமாக நடத்த வேண்டும் என்பது நாங்கள் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள். செய்யலையே, செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எத்தனை வருஷம் நீங்க சொல்லக்கூடிய ராமானுஜருக்கு நீங்க யுகமா நடந்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நாங்க இந்த ஜாதி பிரச்சனை, தீண்டாமை, இது மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக இந்து சமயத்திலே எப்பொழுதும் அதற்கான விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. நிறைய பேர் என்னமோ அண்ணல் காந்தியடிகள் அல்லது அம்பேத்கர் அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் ஆலய நுழைவு எல்லாம் சொன்னாங்க. திருக்கோட்டியூர் கோவில் மதில் மேல் ஏறி நின்று ராமானுஜர் எல்லோருக்கும் முக்தி உண்டு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அங்கே மேல்கோட்டையிலே அவருடைய 1000வது வருடம் வரப்போது. மேல்கோட்டையில அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஆலயத்திற்குள்ளே அழைத்து சென்றார். நீங்க அந்த காலத்திலேயே ஆலய பிரவேசம் எல்லாம் நிறைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நம்முடைய மூதாதையர்கள் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே திட்டமிட்டு இந்த பிளவு பெரிதுபடுத்தப்பட்டது. தலித்துகள் இந்துக்களே இல்லைன்னு தான் ஜனத்தொகையில ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆனால் காந்தியடிகள் தான் சொன்னாரு, ஏன் அவங்களை தலித்துகளை அனிமிஸ்ட் அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. ஜனத்தொகை கணக்கெடுப்ப காந்தி சொன்னார், the entire Hinduism is animist. ஒட்டுமொத்த இந்துக்கள் இயற்கையை வெளிப்படுகிறவர்கள், நீங்கள் எங்களை அவர்களிடமிருந்து அந்நியப்படுத்தாதீர்கள். அதே மாதிரி இந்த தாழ்த்தப்பட்டோர் என்று பிரித்து அந்த மக்களை இந்து சமுதாயத்திலிருந்து பிரித்து அவர்களுக்கு ஒரு நாடு அல்லது அவர்களுக்கு சலுகை, இது மாதிரியான முயற்சி எல்லாம் பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் சூழ்ச்சியிலே மிக வேகமாக நடைபெற்ற பொழுது ஆனால் காந்தியடிகள், அம்பேத்கர் போன்றவர்கள் அதை முறியடித்தார்கள். இந்து மதத்திலையும் இந்தியாவிலையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு இயல்பாவே இருக்குது. அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தொகுதியிலிருந்து, கல்வியிலிருந்து, வேலைவாய்ப்பிலிருந்து இடஒதுக்கீட அரசியல் சட்டப்பூர்வமாக கொண்டு வேண்டிய அவசியமே என்ன வந்திருக்கும்? அந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதான இதில் நிறுவனமாகுது. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள்
பன்னெடுங்காலமாக கல்வி வேலை வாய்ப்புகளிலே புறக்கணிக்கப்பட்டார்கள், தீண்டாமை இழிவுகள் அவர்கள் மீது இருந்தன என்கிற காரணத்தினால் அண்ணல் அம்பேத்கர், காந்தியடிகள் போன்றோர் இந்த நாட்டில் ரிசர்வேஷன் தெரிய கொண்டு வந்தாங்க. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கறத அம்பேத்கர் சட்டமாக்குகிற பொழுது மிக தெளிவாக அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த ரிசர்வ் தொகுதியிலே ஆகட்டும் அல்லது இடஒதுக்கீட்டின்படி வரக்கூடிய கல்வி வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், அது முழுக்க முழுக்க இந்துக்களாக இருக்கக்கூடிய ஹரிஜனங்களுக்கு மட்டும்தான். நீங்க ரிசர்வ் தொகுதியில முஸ்லீம் கிறிஸ்தவர் போட்டியிட முடியாது, ரிசர்வ் தொகுதியில உயர் ஜாதிக்காரர் போட்டியிட முடியாது. இந்துவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரிசர்வ் தொகுதியில அவங்க போட்டியிட முடியும். அம்பேத்கர் தான் போட்டியிட முடியும். அம்பேத்கர் ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்துவா பிறந்தேன், ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஜாதி, இந்த தீண்டாமை இழிவு நான் இதுல நீடிக்க விரும்பல, சாகும்போது நான் இந்துவா சாக மாட்டேன், நான் மதம் மாறுறேன்னு சொல்லி அவர் தீட்சா பூமியில பௌத்த மதத்திற்கு மாறினார். அப்படி அவர் மதம் மாறுகிற பொழுது, அவர் மதம் மாறுகிறேன் என்கிற முடிவை எடுத்த உடனேயே முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அவரை அணுகினார்கள், ஆசை காட்டினார்கள், என்னென்னவோ சொன்னாங்க. அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இந்த நாட்டினுடைய தேசிய சமயமாகிய ஒரு புத்த மதத்துக்கு தன்னை அவர் மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு அவர் உருவாக்கிய அந்த சட்டமாக்கிய அந்த அரசியல் சட்டத்திலே கூட அவர் அந்த அரசியல் சட்டத்துக்கான விளக்கத்தில் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, இன்க்ளூடிங் புத்த ஜைனர்கள், அவரெல்லாம் கூட இந்த ஹிந்து அப்படிங்கிற அந்த பட்டியலுக்குள்ள வந்துடுறாங்க. மதம் மாறி சென்றால் அவர்கள் ரிசர்வேஷனை அனுபவிக்க முடியாது, உயர்ஜாதிக்காரர்கள் ரிசர்வேஷனை அனுபவிக்க முடியாது, இது நீடிக்க வேண்டும். இந்த தீண்டாமை இழிவுகள் ஒழிகின்ற வரை, ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வரை இது நீடிக்க வேண்டும் என்றுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு பலரும் என்ன சொல்றாங்கன்னா, மதம் மாறி சென்ற அந்த தலித்துகளுக்கும், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், கிறிஸ்தவரா மாறிட்டா கூட அவங்களுக்கும் அந்த சலுகையை நீட்டிக்கணும், கொடுக்கணும், போனாலும் அவங்களுக்கு அந்த தீண்டாமை இழிவுகள் தொடருது அப்படின்னு சில பேர் இப்ப கோரிக்கை வைக்கிறாங்க. இது அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு முரணானது, அம்பேத்கருடைய நோக்கத்தை சிதைப்பது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய உள்மனதிலே இதை சீர்திருத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே கொண்டு வந்தாரே ஒழிய, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்கிற முயற்சிக்கு, அவர் பிரிட்டிஷார் செய்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு அவர் பலியாகவே இல்லை. இதை சீர்திருத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் கொண்டு வந்தார். ஆனால் அம்பேத்கரே அவரே இந்த ஜாதிய குடும்பங்களுடைய விளைவை பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு, அவரே சுயமா அனுபவித்தவர். நீங்க ஏதோ வெள்ளக்காரன் பண்ணா, வெளிநாட்டுக்காரன் பண்ணா, நம்ம ஊர்ல நாம பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் உத்தபுரத்துல சோறு வைக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் உத்தபுரத்துல சோறு வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் திட்டமிட்டு இட்டு கட்டிய பிரச்சாரம். யார் சொன்னா உத்தமபுரத்துல இப்ப எங்காவது ஒரு செவரு, கோயம்புத்தூரோட ஒரு செவரு கட்டிட்டாங்க, அப்புறம் தீண்டாமை சோறுங்கிறாங்க. அந்த சோறு இடிக்கல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இடிச்சிருக்கலாம். ஒரு சர்ச்சை சந்தேகம் வந்துச்சு, அதற்கு எதுக்கு இவ்வளவு ஆதரவும் எதிர்ப்பும் இவ்வளவு மல்லு கட்டி வச்சோம்? இத ஒரு பெருசு பண்ணாங்க சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க திட்டமிட்டு தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல சில கிறிஸ்தவர்கள் பொறுப்புல எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு அதை செய்தார்கள். தீண்டாமை ஒழிப்பு முன்னணிய கிறிஸ்தவர்களோ அல்லது மார்க்சிஸ்ட் கட்சிகளோ நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இந்துக்களே நடத்தலாமே, இந்துக்கள் நடத்தி முன்னணியை நாங்க காலங்காலமா நடத்திட்டு நடத்துவதற்கு இந்து சமயத்துல நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் இந்து சமயத்துல தீண்டாமை ஒழிக்கணும், அவருக்கு இங்க வரணும். முதல்ல அவங்க சர்ச்சுக்குள்ள எல்லாத்தையும் விட சொல்லுங்க சார். இங்க எதுக்கு வர்றாங்க அவங்க? தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் யார் பொறுப்பில் இருக்கணும்? தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்று சொன்ன உடனே அண்ணல் காந்தியடிகள் வைத்தியநாதர் அனுப்பினார், எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் போனார், கக்கன் போனாங்க. இவங்க வரட்டும். இவங்க யார் சார் கிறிஸ்தவர்கள் எங்க மதத்துல தீண்டாமை ஒழிக்கிறது? ஓமுதுகுல 1000 புக்க இஸ்லாமியர்களா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இப்படியே அடுத்தவங்க சொல்லிட்டே இருக்க போறோம். அடுத்தவங்க சொல்றார், நாங்கள் சீர்திருத்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்து சமயத்திலே தீண்டாமை இம்மி அளவும் கிடையாது. எங்கள் தேவாரத்தில், எங்கள் திருவாசகத்தில், எங்கள் திருக்குறளில், எங்கள் சமய இலக்கியங்களில் எங்கும் தீண்டாமை கிடையாது. சந்திரி சாக்குல திருக்குறளையும் கூட இந்தி திருக்குறள் கடவுள் வாழ்த்துல தான் சார் ஆரம்பிக்குது. கடவுள் வாழ்த்து ஆரம்பிக்குது சார். இந்து கடவுள் வாழ்த்து ராமர் வாழ்த்துலயோ அல்லது கிருஷ்ணர் வாழ்த்து ஆரம்பிக்கல. பல இடங்களிலே பெருமாளை குறித்த செய்திகளும் சிவனை குறித்த செய்திகளும் திருக்குறளிலே வருகிறது. அது போனா வேற இடத்துக்கு போயிடும். அது மதசார்பற்ற நூல், திராவிட இயக்க நூல் நினைச்சிட்டு இருக்கீங்க. திருக்குறள் என்பது இந்த நாட்டினுடைய பண்பாட்டின் பொக்கிஷம். ஒருவர் மதம் மாறினால் புரிந்து கொள்ள முடியும். இந்து மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கோ, இன்னொரு மதத்திலிருந்து இந்து மதத்துக்கோ புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக 1000 பேர் மாறுவார்கள், 2000 பேர் மாறுவார்கள், இன்னும் வட மாநிலங்கள் சொல்லப்படும் 10,000 பேர் மாற்றப்படும் அப்படிங்கிறதுலாம் இது கட்டாய மத மாற்றம் இல்லாமல் வேற என்ன? இது கட்டாய மத மாற்றம் அல்ல. ஒருவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே இருந்து அங்கே மாறி சென்று அங்கே தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக அதே தீண்டாமை இழிவுகளோடு நடத்தப்படுகிற பொழுது அவர்கள் மீண்டும் தாய் சமயம் திரும்பினால் அவர்களை வரவேற்பதும் அரவணைப்பதும் எங்களுடைய கடமை. நீங்க தேதி அறிவிச்சு, நீங்க திட்டம் போட்டு, நீங்க கூட்டம் போட்டு, நீங்க பொது அறிவிப்பு செய்து நடத்தக்கூடிய விஷயத்தை அவர்களாக முன் வந்து மாறுகிறார்கள் என்று எப்படி? நாங்கள் அறிவிப்பு செய்துதானே ஆக வேண்டும் சார். இப்ப
ஒரு சர்ச்சுக்கு போனா எப்படி கிறிஸ்தவனா மாறணுங்கிற வழிமுறை இருக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு அங்க ஆள் இருக்கு சார். தினசரி கூப்பிட்டு இருக்காங்க, எங்க பார்த்தாலும் ஏசு அழைக்கிறான்னு எழுதிட்டு இருக்காங்க. ஒரு 7-8 டிவி தமிழ் தொலைக்காட்சிகள் இன்றைக்கு அவர்களே நடத்துகிறார்கள் இயேசு மத பிரச்சாரம் செய்வதற்கு. அதே போல இனிய மார்க்கம் இஸ்லாம் அது இதுன்னு பல தொலைக்காட்சிகளில் அவர்கள் இஸ்லாமிய மத பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மத நிகழ்ச்சிகளிலேயே, அந்த தொலைக்காட்சி பிரச்சார நிகழ்ச்சிகளிலேயே மதம் மாற்றுகிறார்கள். ஆனால் இந்துக்களுக்கு என்று ஒரு பிரச்சார நிகழ்ச்சி நடத்துவதற்கோ அல்லது ஒரு கோயில்ல போய் இந்துவா மாறணும்னா முடியுமா? அந்த பூசாரி அந்த சடங்கு நடத்திட்டு போனா நீங்களே சொல்லுங்க. இந்துவா மாறுறதற்கு, மற்றொரு மதத்துல இந்துவா மாறுறதுக்கு இந்து மதத்துல ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கு? வழிமுறை இருக்கு சார். திலகவதியார்னு திருநாவுக்கரசருடைய அக்கா. இந்த நாவுக்கரசர் சிறு வயதிலே சமணராக மாறிவிட்டார், அயல் மதத்திற்கு சென்று விட்டார். 40 ஆண்டு காலம் தர்மசேனர் என்கிற பெயரிலே இருந்தார். திலகவதியார் அன்றாடம் பன்ருட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவதிகை திருக்கோவிலிலே அன்றாடம் திருப்பணிகளை செய்து இறைவனிடத்திலே வேண்டி, அதன் பிறகு நாவுக்கரசருக்கு சூலநோய் கொடுத்து அவரை கோயிலுக்குள்ள அம்மா அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது எப்படி அழைச்சிட்டு போனாங்கன்னா, அவர் மேல தீர்த்தத்தை தெளித்து திருநீர் அணிவித்து அழைத்து கொண்டு போன உடனேயே அசரீரியாக எங்கள் தெய்வம் அவருக்கு திருநாவுக்கரசர் என்று பெயரிட்டது. தாய் சமயம் திருப்பின முதல் பெண் தமக்கை அந்த அம்மா திலகவதியார். அதே போல ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே 8000 சமணர்கள், அந்த நின்றசீர் நெடுமாறன் என்று அந்த மன்னன், அதுக்கு முன்னாடி கூன்பாண்டியன், அவர்களை தாய் சமயம் திருப்பி இருக்கிறார். எங்களுடைய மாணிக்கவாசக பெருமான் புத்த மதத்தை சார்ந்தவர்களை ஒரு ஊமை பெண்ணை பேச வைத்து அவர்களை தாய் சமயம் திருப்பி இருக்கிறார். எங்கள் ஆழ்வார்களும் எங்கள் நாயன்மார்களும் இந்த மண்ணிலே என்ன செய்தார்களோ அதை நாங்கள் செய்துகிறோம் என்று சொன்னால் அதை நீங்க ஏன் தப்பா சொல்றீங்க? இதை தொடர்ந்து ஆரிய சமாஜம் தாய் சமயம் திரும்பும் நிகழ்ச்சிகளை நடத்தியது. சுவாமி ஸ்ரத்தானந்தா சுதந்திர போராட்ட வீரர், காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமானவர் அவர். சுவாமி ஸ்ரத்தானந்தா ஒவ்வொரு மசூதிக்கு முன்னாடி போய் நின்று எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பல பேர்த்த தாய் சமயம் திருப்பினார். அப்படி திருப்பின போது அந்த ஸ்ரத்தானந்தாவை அப்துல் ரஷீத் கொலை செய்தார். நேற்று வரை ஒருத்தர் இஸ்லாமியரா இருந்தார் இல்லாட்டி கிறிஸ்துவரா இருந்தார் அப்படின்னா, அவர் இந்து மதத்துக்கு திரும்புகிறார் அப்படின்னா, இந்து மதத்துக்கு மாறுகிறார் அப்படின்னா, இதை ஆவணப்பூர்வமா ஆக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கு? அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சடங்கு நடத்துறதுக்கு 100 ஆண்டுகள் பழமையான திருமணத்திற்கு உரிமை உண்டு என்று சொல்கிறார். அந்த சடங்கை நடத்தி அவருக்கு புதிய பெயரிட்டு அவர்கள் ஒரு சான்று கொடுக்கலாம், இவர் ஹிந்துவா மாறிட்டார். அந்த சான்றிதழை கொண்டு போய் நாம கெசட்ல வச்சு பேர் மாத்திட்டு, அந்த பேர் மாற்றம் மற்றும் இந்த மடம் எந்த திருமணம் அதை நடத்தியதோ அந்த சான்றிதழோடு போய் நாம அரசாங்கத்திலே பதிவு செய்துள்ளோம், தாசில்தார்கிட்ட பதிவு செய்துள்ளோம். பெரும்பாலும் பல இடங்களிலே தாசில்தார்கள் இதை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். என்னதான் தாய்மதம் திரும்பினாலும் இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடு இல்ல. 100 மடம் 100 ஆண்டுகள் பழமையான திருமணங்கள் தாண்டிய மடங்கள் இது அதிகாரம் பெற்றதா இருக்கு. இதுக்கு அதிகாரப்பூர்வமான சான்று எங்கேயாவது இருக்குதா? அதிகாரப்பூர்வமான சான்று எங்க இல்ல. அப்ப அவங்க எப்படி பதிவு பண்ணுவாங்க? இது கொண்டு வாங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம். அப்படி இல்லாத போது நீங்க செய்யக்கூடியதான ஒரு சட்டவிரோதமான காரியம். அது சட்டவிரோதமான காரியம் இல்ல, அது சட்டவிரோதம் எங்கேயும் அறிவிக்கல. ஏன்னா இது நாள் வரைக்கும் நாங்க இப்ப நெல்லையில ஒரு மிகப்பெரிய தாய் சமயம் திருமண நிகழ்ச்சி நடத்தி ஒரு 5000 ஆண்டுகள் பழமையான திருமணம் அவங்க தான் இதெல்லாம் செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பிறகு நாங்க அதை கொடுத்து பல பேருக்கு சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கிறோம். இதை ஒரு சட்டப்பூர்வமா பண்ணல. சரி, இஸ்லாமத்துல இருந்து இந்து மதத்துக்கோ கிறிஸ்துவத்துல இருந்து இந்து மதத்துக்கோ வந்தா அவர்கள் எந்த ஜாதியில் சேர்க்கப்படுவார்கள்? அவரு இந்து தான். எந்த ஜாதியில் நீங்க ஏன் பிரிக்கிறீங்க? நான் எங்க பிரிக்கிறோம்? சட்டம் பிரிக்குதுங்க, நீங்க பிரிக்கிறீங்க. உங்க குடும்பம் இப்ப என்ன பண்ணா சமூகம் இந்த நாடு எப்படி வச்சிருக்குன்னா ஜாதி கேட்கறது இல்ல. இப்ப இந்த நாடு எப்படி வச்சிருக்குன்னா ஜாதி கேட்கறது சார். ஓசி அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க, பிசி எம்பிசி எஸ்சின்னு வச்சிருக்காங்க. அது எஸ்சிக்கு ஒரு விஷயத்துக்கு எஸ்சிக்கு சான்றிதழ் கொடுக்கறது இல்லைங்க. திருப்பி வந்தா கூட ஒரு எஸ்சியாக இருக்கக்கூடிய ஒருவர் திரும்பவும் தாய் சமயம் வந்தா கூட அந்த எஸ்சி சான்று வழங்குவதில்லை, என்னதான் நாங்க போராடினாலும். ஆனா பிசியா வச்சுக்கிறாங்க அவங்க. அதனால திரும்பி வந்தா எந்த ஜாதியில் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்ல. சத்ரபதி சிவாஜி பெண்ணை கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். சத்ரபதி சிவாஜி கொடுத்தாரு, எல்லா சிவாஜியும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சிவாஜியை உருவாக்கணுங்கிறது தான் வேலை செய்யறாங்க. சிவாஜியா உருவாங்களா எம்ஜிஆர் உருவாங்களா? நான் கேட்கிறேன், ரொம்ப எளிமையா பாருங்க. இப்ப எம்பிசி பிசி ஓசி இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கோ இல்ல கல்விக்கோ ரொம்ப தேவை. ஆனா ஊர்ல இன்னார் இந்த ஜாதின்னு ஒரு 1 இயர்னா இந்த பிரிவுல வருவாங்க, தேவர் இந்த பிரிவு வருவாங்க, தாழ்த்தப்பட்டவர் இந்த பிரிவு, ஒவ்வொருக்கும் ஒரு பிரிவு வச்சிருக்கிறோம். இப்படி பிரிவு நீங்க பிசியா ஓசியா எம்பிசியா நீங்க என்ன சொன்னாலும் முதல்ல அவங்க கேட்பான். நீங்க நான் சொல்ல எம்பிசின்னு போட்டுக்கோ அப்படின்னா போடக்கூடிய விஷயம் இல்ல. முஸ்லீம் கிறிஸ்தவர்களாக மாறி இருந்தாலும் குறிப்பா முஸ்லீம்கள் மத்தியில் அந்த பழக்கம் அதிகமா இல்ல. ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னும் பலர் குலதெய்வம் என்று வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அந்த குலத்தோடு அந்த இதோட அவங்க மிங்கிள் ஆயிடுறாங்க. இல்ல உங்களுக்கு தெரியும், நான் கேட்கிறேன், இது ஒரு பெரிய குழப்பத்துக்கு நீங்க வித்துடுறீங்க. குழப்பமெல்லாம் இல்ல, உங்களுக்கு இதை பத்தின தெளிவும் இல்லங்கிற ஒரு சந்தேகம். இல்ல தெளிவா தான் இருக்கும் சார். இன்றைக்கும் மதம் மாறி சென்றிருந்தாலும் நான் மற்ற மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாறி பிராமணனாக மாற விரும்புகிறேன். தாராளமாக பிராமணனாக மாறலாம். அனைத்து
இங்க நீங்க அந்த எனக்கு புனல் போட்டு நீ அர்ச்சனை பண்ண உரிமை ஏற்கனவே பாரதியார் பண்ணிருக்காரு. நந்தனை போல் ஒரு பாப்பான் இந்த நானிலத்தில் இல்லைங்கிறாரு. நாங்க ஒட்டுமொத்தமாக பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு காயத்ரி சொல்லி, அவர்களுக்கு வேத மந்திரங்கள் சொல்லி, அப்புறம் இன்னொன்னு வேத மந்திரம் காயத்ரி மட்டும்தான் இந்து மதம் இல்ல. சக்கர பொங்கலும் தயிர் சாதம் மட்டும் தான் இந்து மதம் இல்ல. கடா வெட்டுறது இந்து மதம் தான், காது ஊத்துறது இந்து மதம் தான். புரியுதுங்களா? அவரவருக்கு என்ன வழிபாடு பிடித்திருக்கிறதோ நீங்க எல்லாருமே திரும்ப திரும்ப இந்து மதத்தின் பெருமையை பற்றி நான் கேட்கல. அதுல நான் 100% உணர்ந்த விஷயம். அதை பத்தி நான் கேட்கறது கிறிஸ்துவத்துல இருந்து நான் மாறுறேன், இஸ்லாத்துல இருந்து மாறுறேன். நான் பிராமணனாக முடியும்? நிச்சயமாக முடியும். நீங்க பிராமணருக்குரிய ஒழுக்க அந்தணன் என்போர் அறவோன் மற்றவைக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த அறவோனாக இருந்தால் நீங்க பிராமணன். நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ள சம்பவமா சொல்றீங்களே தவிர நடைமுறை உண்மையில் நடைமுறை எத்தனை பேரு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இங்கே நம்முடைய தயானந்த சரஸ்வதி சாமி கிட்ட வந்து வேதம் படிச்சு மிக அற்புதமா பண்றாங்களே சார். அவங்க வேதம் நான் வேதம் ஓத முடியுமா நான் கேட்கிறேன். நான் பிராமணனாக முடியுமா? அரசு கெசட்ல அரசுடைய அறிவிப்புல நான் பிராமணா பதிவு செய்ய முடியுமா? நான் இன்னும் பிராமணனை விட இன்னும் முக்கியமான விஷயம், நான் தாழ்த்தப்பட்டவனாக பதிவு செய்ய முடியுமா? அது முடியாதுங்க. ஆனா நீங்க பிராமணனா பதிவு செஞ்சுக்கலாம். பிரச்சனை அங்க வருவீங்கிறதுக்காக தான் நான் இங்க வர்றேன். நான் சொல்றேன் என்னுடைய தாய் மதம் நான் திரும்புறேன் அப்படின்னா என்னுடைய மூதாதையர்கள் எந்த மதத்துல இருந்தாங்க தெரியாது. அதுக்கு இடையில 2-3 கலப்புகள் நடந்திருக்கும். இப்ப நான் ஒரு ஜாதிக்கு நான் ஒரு பிரிவுல நான் போய் அடங்கணும். ஏன் அப்படின்னா இங்க வந்து நான் என்னுடைய திருமணம் பண்றதோ கல்யாணம் பண்றதுக்கு காது குத்துறோ எதுவா இருந்தாலும் என்னுடைய சமுதாயத்துக்குள்ள நான் பண்ணியாகணும். நான் வன்னியரோ தேவரோ கவுண்டரோ நாடாரோ ஏதோ ஒண்ணுக்குள்ள பண்ணியாகணும். அந்த அடையாளம் எல்லாம் இப்ப நிறைய மாறிடுச்சு. திரு சம்பத், ஜாதி கட்சிகளால் தான் தயவு செய்து நடைமுறை தான் சொல்ல சார். அவங்க வருகிறவர்களுக்கான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும், அதாவது இந்த சமத்துவம் அந்த கண்ணோட்டத்தில் அவங்க எந்த ஜாதிக்கு வர்றதுங்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? இது பெரிய பிரச்சனை. இது வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு. புரியுதுங்களா? அவங்க தாராளமா வரலாம் சார். நான் வந்து எந்த சாமியும் கும்பிட முடியும். ஆனா நான் எந்த ஜாதியில இருக்கேங்கிற நான் தீர்மானிக்க முடியாது. என்னுடைய பெற்றோர் தீர்மானிச்சிருக்காங்க, இந்த சமூகம் தீர்மானிச்சு நான் மாத்த சொன்னால் மாத்த முடியாது. ஒரு பிராமணன் தலிதா மாத்திரக்கு தான் ராமானுஜர் போராடினார். இதை மாத்திரக்கு தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போராடினாங்க. அதான் வாங்குனீங்க. கடைசியில நீங்க வந்து நடைமுறையில இருந்து நீங்க 100% மாறுபட்டதா? இல்ல, நடைமுறையில நாங்கள் தாய் சமயம் திரும்பியோரை அரவணைத்துக் கொண்டு அவர்களுக்கு இங்கே அனைத்து விதமான சமத்துவத்தையும் வழங்க தயாராக இருக்கிறோம். அதற்காக நாங்கள் ஒரு அமைப்பாக செயல்படுகிறோம், வாருங்கள் என்று சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு மதமாற்றம் வந்து உங்களுடைய உரிமையான விஷயம், இது கடமையான விஷயம், அவசியமான விஷயங்கிறது உண்மையா இருந்தா இவ்வளவு பெரிய தேசிய சர்ச்சை வந்த பிறகு வட மாநிலங்கள் குறிப்பா ஆக்ரால வாரணாசி இதெல்லாம் வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. இப்ப வந்து நிறுத்திட்டாங்க அந்த முயற்சியை. ஏன்? இல்ல, அது வந்து ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வேணா நிறுத்தி இருக்கலாம். நாங்கள் நிறுத்த போவதில்லை, தீவிரமாக செயல்படுவோம். தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் திரும்ப வாபஸ் பெறப்படுது அப்படின்னா அதுல தவறு இருக்குங்கிற நீங்க இல்ல, ஏதாவது தவறு இருந்திருக்கலாம். தவறு இருந்தா நடவடிக்கை எடுங்க அவங்க பேர்ல. இந்த நாட்டுல மோசடி செய்தோ கட்டாயப்படுத்தியோ யாராவது மதமாற்றம் செய்தால் நடவடிக்கை எடுங்க, அதுக்கு சட்டம் கொண்டு வாங்க. நாங்க கட்டாய மோசடி மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று சொல்பவர்கள் நாங்க. ஆனா நாம பண்ணுவோம். நாங்க கட்டாயப்படுத்தி மோசடி செய்து மதமாற்ற வேண்டிய அவசியம் என்றைக்கும் இல்லை. 1000 பேரும் 10,000 பேர் வந்து தானா முன் வந்து உங்கள்ட்ட மாறுகிறார்கள் சார். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்து போட்டோ எடுத்து லைன் நின்று மாறினாங்க. இந்த காட்சியை நீங்கள் நெல்லையில பார்த்திருப்பீர்கள். தானாக முன் வருகிறார்கள். அங்க சர்ச்சுக்குள்ள விடுறது இல்ல. அங்க தண்ணி டம்ளர். இன்னைக்கு திருமாவளவன் சர்ச்சு நுழைவு போராட்டம் பண்றாரு, அறிவிச்சிருக்காரு தேதி. இல்ல, அது அவங்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரச்சனை பார்த்து அவங்க பிரச்சனைக்கு அவங்க சொல்லுவாங்களே திருமாவளவன் வர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லட்டும். ஏன் திருமாவளவன் அங்க போறாரு? நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. தாராளமா சொல்லட்டும் சார். அவங்க நீங்க ஏசுநாதர்னு வந்துட்டாலே ஏசுநாதர்ல எப்படி சார் வன்னியர் வர முடியும்? ஏசுநாதர்ல எப்படி சார் உடையார் வர முடியும்? அது நீங்க ஏசுநாதர்ல எப்படி சார் நாடார் வர முடியும்? நாங்க தான் கவலைப்படணும். ஒண்ணு நாடாராரு இல்லைன்னா கிறிஸ்துவராரு. இல்ல, நீங்க கவலைப்பட, அது கிறிஸ்துவர்கள் பாத்துக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க தலித்துக்கலாம் மற்றவர்களாங்கிறத இத பத்தி ஏன் வந்து கிறிஸ்துவ அதிகமான பேர் வச்சுட்டு ஏன் உள்ள வர்றாங்க? உமாசங்கர் பேர் வர்றாங்க, எங்க சேரிக்கு வர்றாங்க. அர்ஜுன் சம்பத்னு பேர் வச்சுட்டு நீங்க ஏன் சர்ச்சை பத்தி கவலைப்படுறீங்க? நான் சர்ச்சை பத்தி கவலைப்படல. அங்கிருந்து வர்றவங்க, அங்க எங்கள் மக்கள், எங்கிட்ட இருந்து போனவங்க அங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் திரும்பி வருகிறார்கள், அவர்களை அரவணைப்பேன் என்று சொல்லுகிறேன். இதுல என்ன தவறு? இந்த முயற்சியில எல்லாமே ஒரு திட்டமிட்ட பார்வத்தில். ஏன் வந்து முதல்ல நம்ம கேட்ட போது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா நீங்க அறிவிச்சுட்டே போறீங்க, செஞ்சுட்டே போறீங்க, எதிர்ப்புகள் அதிகமா கிளம்பும் போது வாபஸ் வாங்கிட்டே போறீங்க. இல்லைங்க, வாபஸ் எல்லாம் வாங்கவே கிடையாது. வாபஸ் எல்லாம் எங்கேயும் வாங்க கிடையாது. வருகின்ற 2017 ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரம் வருகிறது. இந்த உலகத்திற்கு சமத்துவத்தை கோவில் சுவரின் மீது ஏறி நின்று சொன்னவர் ராமானுஜர். அந்த சமத்துவம் இங்கே இருக்கிறது. ஆகவே நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அதற்குள் 1,00,000 பேர் இங்கே தாய்மதம் திரும்ப விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்னிடத்தில். அவர்களை நாங்கள் மாவட்ட வாரியாக தாய் சமயம் திரும்பும் திருவிழாக்களை நடத்தி எங்களுக்கு அரசாங்கம் தான் இங்க இடையூறா இருக்கு. கோயில்ல எங்களை விழா நடத்த விடுறது இல்ல.
போப்பான்ற மாதிரி அர்ஜுன் சம்பத் கூட ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறார். ஆமா, நிச்சயமா என்னுடைய நோக்கம் ஒரு புதிதாக மதம் மாறி ஒரு கிறிஸ்தவர் தன் வாழ்நாள்ல கொஞ்சம் பேர்த்தையாவது கிறிஸ்தவா மாத்திரம்னு வேகமா பிரச்சாரம் பண்றாரு. ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்நாள்ல இஸ்லாம் மதம் பரப்ப முயற்சி பண்றாரு. நான் ஏன் ஒரு ஹிந்து, ஒரு தமிழர் என்னுடைய தமிழ் சமயத்தை, ஒரு இந்து சமயத்தை நான் பிரச்சாரம் செய்யவோ அல்லது மற்றவர்களை என்னுடைய கருத்துக்களோடு இணைத்துக் கொள்வோ எனக்கு உரிமை இல்லையா? ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லை? நான் செய்வதில் என்ன தவறு? நான் ஆசை காட்டவில்லை, அச்சுறுத்தவில்லை, வாழ்முனையில நான் யாரையும் மதமாற்றவில்லை. எங்கள் சகோதரர்களை இழந்த மண்ணை மீட்பதும் இழந்த மக்களை எங்களோடு சேர்த்துக் கொள்வதில் என்ன தவறு? இல்ல, இழந்தங்கள் எங்க எனக்கு அர்த்தம் புரியல. அதான் இதே மாதிரி தான் பாஜகவுடைய அமைச்சர் சொல்றாங்க, எங்க ராமருடைய வழியை பின்பற்ற போறீங்களா, முறைகேடாக பிறந்தவருடைய வழியை பின்பற்ற போறீங்களா? முறைகேடாக அப்படிங்கிற வார்த்தை அந்த அம்மா பயன்படுத்தல. ராம் ஜாத்தே ஹராம் ஜாத்தேன்னு சொல்லி ஹராம் ஜாத்தே அது ஹிந்தியில அவங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது மன்னிப்பு கேட்டாங்க. அதான் சொல்ல வரேன். அதாவது சமஸ்கிருதம் என்று அறிவிக்கிறார்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, அப்புறம் எதிர்ப்பு வந்த பிறகு மறுக்கிறாங்க. இல்ல சமஸ்கிருதம் மறுக்கலைங்க, அடுத்த ஆண்டுல இருந்து கொண்டு வந்து சொல்லிட்டாங்க. ஆமா, அது கோர்ட்ல சொல்லிருக்காங்க. இந்த பிரச்சனையில அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நிரஞ்சன் ஜோதி பிரச்சனையில நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி சொல்றாங்க. இரண்டு, இப்படி ஒவ்வொரு விஷயம் நீங்க சொல்லுவீங்க. காஷ்மீர்ல போய் 370 பத்தியோ பொது சிவில் சட்டம் பத்தியோ பேச மாட்டீங்க. தேர்தல் அங்க நடந்துட்டு இருக்கு, அங்க ஒரு வார்த்தை காணும். அப்ப உங்களுக்கு சாதகமா இதெல்லாம் இருக்கோ போட்டு பாக்குறது, நூல் விட்டு பாக்குறது. ஒரு பிரச்சனை வந்தா பேக் அடிச்சிருது. என்ன பேக் அடிச்சு என்ன போயிட்டாங்க? ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா கொண்டு வரத்தான் போறாங்க, நிச்சயமா செய்யத்தான் போறாங்க. கொஞ்சம் நிதானமா பண்றாங்க, அவ்வளவுதான். சார் என்ன சொல்லி ஓட்டு கேட்டுங்க பிஜேபி? தன்னை ஒரு இந்து தேசியவாதின்னு சொன்னாரு, ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணுவான்னு சொன்னாரு, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவான்னு சொன்னாரு, பசுபதி தடச்சனை கொண்டு வருவான்னு சொன்னாரு. இதான பிஜேபி கொள்கை. இதனாலதான் ஓட்டு போட்டாங்க. ராமர் கோயில் கட்டணம் சொன்னதால சார் ஓட்டு போட்டாங்க யூபியில. நீங்க திசை திருப்புறீங்க நினைக்கிறேன். இந்த மக்களுக்கு என்ன சொன்னாலும் அதை செய்ய முயற்சி. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில பொது சிவில் சட்டம் பற்றியோ ராமர் கோயில் பற்றியோ 370 பற்றியோ ஓரமாக ஒரு பத்தி மட்டுமே முன்னால் வெறும் பதிவு மட்டும். ஆனால் நீங்கள் வாக்கு கேட்டது மறந்து விடாதீர்கள் திரு சம்பத். பாஜக வாக்கு கேட்டது வளர்ச்சியை முன்னிறுத்தி, மதத்தை முன்னிறுத்தி அல்ல. நீங்கள் மறுக்க போறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கைகளில், கோட்பாடுகளில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் இன்னும் மெஜாரிட்டியா கொண்டு வருவாங்க. இப்ப கிடைச்சிருக்கிற மெஜாரிட்டி இது வெறும் வளர்ச்சிக்காக அப்படிங்கிற மட்டுமே கிடைச்ச மெஜாரிட்டி அல்ல. அதுக்காக மட்டுமே கிடைச்ச மெஜாரிட்டி. பிஜேபிங்கிறது ஒரு ஹிந்து கட்சிங்க. அது வேணா இது அது அரசியல் கம்பல்சனுக்காக அவங்க வேணா மறுக்கலாமே ஒழிய அது ஒரு ஹிந்து பார்ட்டி. அதனாலதான் அதுக்கு ஓட்டு போட்டாங்க ஜனங்க. பிஜேபி காரங்க பூரா உங்களை வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு போட்டாங்க. இந்த மாதிரி கட்சியை கெடுத்து வரான்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் வருத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் அவங்க சீட் அதிகமா கிடைக்கும். அதனால தான் உங்களை அவங்க கூட்டணியும் சேர்க்க மாட்டாங்க. எங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியான சில தகவல் தொடர்பு இடைவெளி எங்களுக்கு இருக்கு. நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வருகிற பொழுது நிச்சயமாக ஓரணியில் தான். பாஜக ஹிந்து கட்சி என்று பாஜகவை சொல்லல, நீங்க சொல்றீங்க. இல்ல அது படிப்படியா தான் சார் சொல்ல முடியும். உடனே சொல்ல முடியுமா பிஜேபி? எல்லாரையும் மதம் மாற்றிய பிறகு, எல்லாரையும் ஒட்டுமொத்த இந்து ராஷ்டிரமாக மாற்றிய பிறகு மாற்றணும் சார். அந்த அல்டிமேட் எய்ம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பரம்பை பவன் துமே தஸ்வ ராஷ்டிரம் அவர் பிரார்த்தனையில பாடி இருக்காரு நரேந்திர மோடி. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். மக்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும் சொல்லிட்டு இப்ப எங்க பாதுகாப்பு இல்லாம எங்க போயிருச்சு? போயிருச்சுங்களே. இந்த நாட்டுல இமயம் முதல் குமரி வரை இருந்த 33% நிலப்பரப்பை 22% இஸ்லாமியர்கள் பிரித்துவிட்டு போய்விட்டார்கள். இந்த மாதிரியான சிந்தனை இஸ்லாமியர்கள் மத்தியிலோ கிறிஸ்தவர்கள் மத்தியிலோ மிக மிக சிறுபான்மையாக இருந்தாலும் கூட ஒரு சிலர் மத்தியிலாது இந்துக்கள் மீதும் இந்து இயக்கங்கள் மீதும் இந்த நாட்டின் மீதும் வன்மத்தை தூண்டாதா? வன்மத்தை தூண்டிட்டு தான் இருக்காங்க. என்ன இல்ல நீங்க இத மாதிரி பண்ண போய் தான் அவங்களுக்கு. நாங்க என்ன பண்ண சார், எங்க சமயத்துக்கு வர்றேன்னு சொல்றவங்கள தாய் சமயம் திருப்புறோம். எங்க நாடு எங்களுக்கு வேணும்னு நாங்க சொல்றோம். உலகத்துல முஸ்லீம்களுக்கு 30க்கும் மேற்பட்ட நாடு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு 40க்கும் மேற்பட்ட நாடு இருக்கு, பௌத்தர்களுக்கு நாடு இருக்கு. இந்த இந்துக்கள் அனாதைகளாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நாடு இல்லை. இன்னைக்கு இலங்கையில துரத்தினாலும் நாங்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்படுகிறோம். பிஜி அல்லது மலேசியா அல்லது நேபாள் அல்லது வங்கதேசம் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்படுகிறது. வங்காள நாட்டிலே வங்கதேசத்திலே அன்றாடம் நாங்கள் பாதிக்கப்பட்டு பிஜியில் அதிபராக முடியுது, மலேசியால பிரதமராக முடியுது, சிங்கப்பூர்ல ஆக முடியுது, சிங்கப்பூர்ல ஆனாங்க, மலேசியால ஒன்னும் ஆகல. மலேசியால ஆயிடுவோம், மலேசியால இந்திய வம்சாவளியினர்லாம் அங்க ஆக முடியுது, இந்துக்களாக இருக்கிறவர்கள் அங்க ஆக முடியுது. உங்களுக்கு என்ன சிரமம் வந்து நேபாள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ல நேபாள் எங்க இருக்காங்க? கிறிஸ்தவ நாடா இருக்க நாடு கம்யூனிஸ்ட் நாடாகி போச்சு சார் நேபாள். கிறிஸ்தவ நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவுல இந்தியால இருந்து போனவங்க அத்தனை பேர் அவ்வளவு பதவியில் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பதவியில் இருக்காங்க, பெருமையா சொல்லுங்க. அதெல்லாம் பதவியில் இருக்காங்க. அவங்க போய் அந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்காங்க, அந்த நாட்டு வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. நாங்க போய் எல்லாரையும் இந்தியா தான் உலக தலைநகரம் நாங்க சொல்லல. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவுக்கு விசுவாசமா இல்லையா சார்? இது நான் சொல்லலைங்க. அன்னை இந்திரா காந்தி பாகிஸ்தான் பங்களாதேஷ் யுத்தம் நடக்குது. பங்களாதேஷ் யுத்தம் நடந்த போது இந்திரா காந்தி அம்மா ரொம்ப அற்புதமா ஒரு கட்டளை இட்டாங்க மிலிட்டரிக்கு. என்னன்னு, உடனடியாக அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் வீரர்களுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சிருங்கட்டாங்க.
இந்திரா காந்தி பண்ணாங்க. மும்பையில ஒரு பெரிய குடிநீர் திட்டத்துக்கு இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார் முஸ்லீம். அவர் முதல்ல அவருக்கு லீவு கொடு. இது யார் நான் சொல்ல, இந்திரா காந்தி அந்த நடவடிக்கை எடுத்த பொழுது ஜார்ஜ் பெர்னாண்டோ சொல்றாரு, இந்திரா காந்தி முஸ்லீம்களை பூரா ராணுவத்தை விட்டு நீக்கிட்டாங்க. இது ஏதோ காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு செயல். நாங்க சொல்றோம், நீங்க நினைக்காதீங்க. நீங்க தான் சொன்னீங்க கார்கில்ல வந்து உயிர் நீத்தவர்கள் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெருமையா சொன்னீங்க. நல்ல முஸ்லீம் இருக்காங்க, அப்துல் கலாம் இருக்காரு, நான் நினைச்சு பெருமைப்படுறேன். நல்ல முஸ்லீம்கள் 4 பேர் இருக்கிற மாதிரி சொல்றீங்க. 40 பேர் இருக்காங்க. எல்லா முஸ்லீமும் நல்லவர்கள். ஒரு சில எப்படி எங்கேயோ சிரியால யுத்தம் நடக்குது, ISIS ஆரம்பிக்கிறான், இங்க பனியன் போட்டு நிக்கிறாங்க சிரியாவுக்கு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல இவ்வளவு பேர்த்த கொலை பண்ணிருக்காங்களே தாலிபான்கள் பாகிஸ்தான்ல, இங்க அந்த ஆப்கானிஸ்தான் மாதிரியே உடை அணிஞ்சுக்கிட்டு நீங்க பெண்களை போட்டு தொந்தரவு பண்றாங்க. நீங்க கூட தான் இந்தியாவுல தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து தமிழர்கள் ஒரு முகம் கொடுக்குறீங்க, இந்துக்கள் ஒரு முகம் கொடுக்குறீங்க. இந்தியாவுல ஒரு முகம் கொடுக்க விடுதலை புலிகள் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம்ங்க. நீங்களும் நானும் சொல்றதுல இல்லீங்க மேட்டர். விஷயம் வந்து இந்திய அரசு அப்ப இந்தியாவுல தடை செய்யப்பட்ட ஒரு IS அமைப்புக்கு ஒருத்தர் ஆதரிக்க கூடாது. அவர் சொன்னா மதவெறி சொல்லி நீங்க சொல்றது அப்படித்தான் ஆதரிப்போம். துணிமையா பெருமையா சொல்றீங்க. அது மத அடிப்படையில நடக்கிற போராட்டம் அல்லங்க. எங்க LTT வந்து என்ன உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் குண்டு வச்சு கொள்றாங்களா? LTT யாராவது பணைய கைதிகளை கடத்தி கொண்டு போய் கழுத்து இருக்கிறாங்களா? LTT அந்த மாதிரி வேலை செய்யலையே. நீங்க பல இடங்கள்ல LTT வந்து இந்துக்களுக்கு ஆதரவான இயக்கம், இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அப்ப ஒரு இந்து இயக்கமா உங்களுடைய பார்வையில் நீங்க பார்த்து எங்களுடைய பார்வையில் உண்மைதான். அதான் எங்களுடைய பார்வையில் மட்டுமல்ல, பல முஸ்லீம் அமைப்பே LTT இது ஹிந்து அமைப்பு. அத மாதிரி அவங்க ஒரு அமைப்பு சொல்றாங்க, நான் வந்து IS இயக்கத்துக்கு ஆதரவாக, அது நிச்சயமா கண்டிக்கப்பட வேண்டிய வேற இருக்கப்பட வேண்டிய விஷயம் மாற்று கருத்துல. ஆனா நீங்கள் ஆர்வத்தின் காரணமா சில விஷயம் செய்யலாம். அவங்க நாட்டுப்பற்று, தேசப்பற்று, மதப்பற்று. அவர்கள் ஆர்வத்தின் காரணமா, ஆர்வ கோளாறின் காரணமா ஏதாவது செஞ்சுட்டாங்க, அது மத வெறி அல்ல. அது ஆர்வ கோளாறு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எங்கேயுமே இந்தியால டிசம்பர் 6 இவ்வளவு வேகமா கொண்டாடப்படுறது இல்ல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிசம்பர் 6 இவ்வளவு வேகமா கொண்டாடப்படுது. எங்கேயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்துக்கு இந்த இந்தியால எந்த பகுதியிலும் பெரிய எதிர்ப்பு இல்ல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகப்பெரிய எதிர்ப்பு. ஏனென்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிலே சிறுபான்மையினர் ஆதரவு, பயங்கரவாத ஆதரவு, இது ரெண்டையும் பிரித்து பார்க்காம கண்ணை மூடிக்கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓட்டிற்காக அவர்களை ஆதரித்து அவர்களை வளர்த்து விடுகிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்து. எங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிக்கும் ஆபத்து. இப்ப அவங்களே தனி கட்சி வச்சுக்கிட்டாங்க. இப்ப மைனாரிட்டி ஓட்டு என்கிறது மாயை. இந்த மாயில இருந்து அரசியல் கட்சிகள் விடுபட வேண்டும். அவங்களே கட்சி வச்சு அவங்களே ஜெயிச்சுக்கிறாங்க. சார் கரெக்டா சொன்னீங்க. மைனாரிட்டி ஓட்டுங்கிறது இன்னைக்கு மாயா மாதிரி. ஆனா நீங்க இந்து ஓட்டு ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ண பாக்க கொண்டு வரணும். இந்துக்கள் ஒன்றுபட்டு ஓட்டு போட்டா தான் மைனாரிட்டி. ஒரு பஞ்சாயத்துல மெஜாரிட்டி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து அந்த வேற எந்த கட்சியும் அங்க பவருக்கு வர முடியுது. அந்த பஞ்சாயத்துல அவங்க வந்து அந்த தலைவர் பொறுப்புல வந்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல பல கிராமங்கள்ல ஆட்டோ ஓட்டக்கூடிய இந்துக்கள் ஜமாத்துக்கு வரி கட்ட வேண்டியது இருக்கு, நுழைவு வரி கட்ட வேண்டியது இருக்கு. இன்னும் கோயம்புத்தூர்ல 1-2 வார்டுகள்ல பல கட்சி முஸ்லீம் போட்டிட்டாலும் அவங்க SDB கவுன்சிலரும் மனிதநேய கவுன்சிலர் தான் அங்க ஜெயிக்க முடியுது. அவங்க அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. சிறுபான்மை ஓட்டு வங்கி இருந்தது நல்ல விஷயம் இல்ல நீங்க நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் இல்ல. பெரும்பான்மை ஓட்டு வங்கி இருக்கு நல்ல விஷயம். பெரும்பான்மை ஓட்டு வங்கி இருந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களித்தால் மட்டுமே இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். நீங்க இந்துக்கள் பாக்குற மூலமா கடைசியில் எங்க கொண்டு போய் நிக்கிறீங்கன்னா, இந்து மகாசபையுடைய தலைவர் சொல்றாரு கோட்சேக்கு வந்து ஒரு சிலை அமைக்கணும்னு சொல்றாரு, நாடு முழுக்க சிலை அமைக்கணும்னு சொல்றாரு. இதுதான் நீங்க இந்து மதத்துடைய அடையாளம் முன்னிறுத்த போற விஷயம் இல்லையா? சார், இந்து மதத்துடைய அடையாளம் கோட்சேன்னு நாங்க சொல்லல. இந்து மகாசபை உங்களை விட சக்தி வாய்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்து அமைப்புகள்ல ஒருத்தர். இந்து சக்தி வாய்ந்த அமைப்பு இல்லைங்க. இந்தியால வந்து ஒரு காலத்துல சக்தி வாய்ந்த அமைப்பாக அந்த அமைப்பு இருந்தது. காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது. இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறார்கள். அவர்கள் கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்துல வந்து எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. நீங்க உங்களுடைய கருத்து நான் மாடுபடுறேன். கோட்சேக்கு அவங்க கட்சி தலைவருக்கு அவங்க ஒரு சிலை வச்சா என்ன தப்பு? ஏன் என்ன தப்பு சொல்லுங்க? என்ன தப்பு சொல்லுங்க? கோட்சே வந்து என்ன கொலைகாரரா? அது காந்தி கொலை வழக்குல அவர் போய் மறுக்கல. விஷயத்தை கேட்டுங்க. காந்தி கொலை வழக்குல அவர் போய் மறுக்கல. மிக தெளிவாக அவர் போய் சொல்றாரு, நான் காந்தியை கொன்னேன். ஏன் கொன்னேன் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாக்கு மூலம் மிக தெளிவா. எல்லா கொலையாளியும் ராஜீவ் காந்தியை கொன்றதற்கு 100 காரணங்கள் இன்னமும் அவர்கள் இருக்கிறது. அப்ப சரின்னு சொல்ல முடியுமா நம்ம? சார், நான் அதை சரின்னு சொல்ல. நீங்க கோட்சேக்கு செலவு வைக்கணும்னு சொல்றீங்க. நீங்க சார் கோட்சேக்கு செலவு வைக்கணும் நான் சொல்ல, இந்து மகாசபை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்னீங்க. என்ன தவறுன்னு கேட்கிறேன் சார். என்ன தவறு? இந்த நாட்டுடைய தேசப்பிதாவை கொன்றவர் தேசப்பிதா உங்களுக்கு. எங்களுக்கு இந்த நாட்டினுடைய தலைச்சிறந்த தவப்புதல்வன் தான் காந்திய ஒழிய இந்த நாட்டினுடைய தந்தை காந்தி கிடையாது. இந்த நாட்டினுடைய தந்தை எங்க அப்பா ஈஸ்வரனும் எங்க அம்மா பார்வதியும் தான் இந்த நாட்டினுடைய தந்தை. அம்மையப்பன் அவங்க தான். இந்த நாட்டுல பல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, பல சிறப்பான மகாத்மாக்கள் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு மகாத்மா
காந்தி. அதை நாங்க ஒத்துக்கிறோம். நல்லவேளை மகாத்மானா அதை ஒத்துக்கிட்டீங்களே. பெருந்தன்மை நான் வந்து நிச்சயமா பெருந்தன்மை இல்ல சார், உண்மை. நீங்க பிரச்சாரம் பண்றது மூலமா முஸ்லிம்கள் எல்லாருமே வன்முறையாளர்கள் என்ன வந்துருச்சு, அதுதான் ஒரு எண்ணம் அதிகமா பரவிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு. சார் முஸ்லீம்கள் எல்லாருமே வன்முறையாளர்கள் என்ன நாங்க பிரச்சாரம் பண்ணி வரல. அமெரிக்கால RSS இருக்கா? அமெரிக்கால அர்ஜுன் சம்பத் இருக்காரா? அங்கேயே சார் எல்லா முஸ்லீமையும் சோதனை பண்றான். இங்கிலாந்துல இருக்கா? சீனால இருக்கா? இன்னைக்கு புட்டின், நான் கடிதம் வச்சிருக்கேன், புட்டின் உலக மக்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்காரு. உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜிகாதிகளுக்கு எதிராக நாங்க போராடுறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஜிகாதிகளுக்கு எதிராக போராடுறோம் நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், ஊர்புறம் சொல்லலாம். அதுல மாற்றுக்கிறதுல ஜிகாதிகளுக்கு எதிராக போராடுறோம். நாங்க அவதூறு பண்ணிட்டா அவங்களுக்கு எல்லாம் வன்மையாளர் முத்திரை வந்துருச்சுங்கிறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அது போன்றவர்கள் எண்ணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அது போன்றவர்கள் எண்ணம் நாம தானே பரப்புறோம். அவர்கள் செய்த காரியங்களால் வந்தது. இஸ்லாமியர்கள் சிலர் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஒரு போலீஸ் பகுதியின் செய்யறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்போடு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களோடு செய்யறாங்க. எவ்வளவு பெரிய அவதூறு. ஒரு வீரப்பன் அப்படி செஞ்சாருன்னா வன்னியர்கள் பூரா அப்படி சொல்ல முடியுமா சார்? ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயமும் வீரப்பன் பின்னாடி கிடையாதுங்க. போலீஸ் பக்ருதீன் பின்னாடி வந்து இஸ்லாமிய சமுதாயம் இருக்குதா சார்? இமாம் அலி பின்னாடி, போலீஸ் பக்ருதீன் பின்னாடி, பாட்ஷா பின்னாடி பல இஸ்லாமிய அமைப்புகள் பல நேரங்களில் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்காக பெரிய கூட்டத்தை சேர்த்து காட்டியிருக்கிறார்கள். எங்க மறுக்கிறீங்க நீங்க? அவர்கள் எங்க கூட்டம் சேரப்படும்? எல்லா இடங்கள்லயும் சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். சிறையில வழக்கு நடத்தணும், உடனுக்குடனே பெரிய கூட்டத்தை சேர்த்துறாங்க. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை விடுவிக்கணும், அவங்க தாராளமா போராடலாம், நீங்க போராடலாம், எல்லாருமே போராடலாம். அவங்களுக்கான விஷயம் அவங்க சட்ட ரீதியா போறாங்க. சிறையில் இருக்கிறவங்க சிறையை மீட்டு விடுவிச்சுட்டு போய் உடைச்சிட்டு போக சொல்லி அவங்கள. சார் சிறையில் இருக்கிற முஸ்லிம்கள் யாருங்க? கோயம்புத்தூர் பெரியாஸ்பத்திரியில மருத்துவமனை என்றும் பாராமல் குண்டு வைத்தவன் சிறையில இருக்கிறான். இன்னும் உங்களுக்கு ஆச்சரியமான செய்தி சொல்றேன் கேட்டுங்க. அந்த குண்டு வெடிப்பு வழக்கில் இருந்து விடுதலையாகி வெளியே வந்தவர்களுக்கு சிறுபான்மையினர் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதை பார்க்கிற சாதாரண முஸ்லீம் என்ன நினைப்பான்? சார் வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டாச்சுன்னு சட்டத்தின் பார்வையில் அவர்கள் நிரபராதிகள் யாரா இருந்தாலும் விடுவிக்கப்படல சார். தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வர்றாங்க இல்லீங்களா? ஆமா. அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் மாதிரி அவங்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு தொழிற்பயிற்சி, அவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான உதவி. உங்களுடைய பார்வையிலே திசை மாறி சென்றிருந்தாங்கன்னா அவங்க நல்வழிப்படுத்துற ஒரு நல்ல முயற்சி. இன்னைக்கு பல இடங்கள்ல நடக்கிற படுகொலை சம்பவங்கள்ல மீண்டும் மீண்டும் அவர்கள் தொடர்புல தான் இருக்காங்க. நீங்க எங்க நல்வழிப்படுத்திருக்கீங்க? குற்றச்சாட்டா இருக்கு, அதுக்கு நிறுவனம் கூட அப்படி நிறுவனம் தான். ஏற்கனவே இப்ப ஆடிட்டர் ரமேஷ் கொலையில, இப்ப நம்முடைய பாடி சுரேஷ் கொலையில கைது செய்யப்பட்டவங்க ஒரு சில பேர் ஏற்கனவே இருந்தவங்களுடைய நீட்சி தான். ஒருத்தர் வந்து ரொம்ப வேதனையான கருத்தை முகநூல்ல பதிவு செஞ்சாரு. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொருவரும் நிரபராதிங்கிறது அரசியல் சட்டம். ஆனால் அவன் இஸ்லாமியனாக இருந்தால் கைது செய்யப்பட்டாலே குற்றவாளி ஆகிவிடுறான். இதுதான் அவருடைய வேதனையின் குரல்ங்கிறது உங்களுக்கு எப்ப புரியும்? சார் ஒரு இஸ்லாமியர் ஒருவர், அப்பாவி இஸ்லாமியர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அது வந்து நாங்க வந்து ஒத்துக்கல. நிச்சயமா அவங்க வந்து விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆனால் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உங்களுடைய சாதகமான அம்சங்களை முன்னிறுத்தாமல் அடுத்தவர்கள் பற்றிய அவதூறுகளை சொல்லி நீங்கள் வந்து இந்த அவதூறு கிடையவே கிடையாது. நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம், தர்மத்தை சொல்லுகிறோம், தர்மத்தின் பாதையில் செல்கிறோம். எங்களுக்கு வந்து முஸ்லீம் நாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலை இருக்கு பாருங்க. எங்க மதத்தில் இருக்கக்கூடிய, எங்க பண்பாட்டில் இருக்கக்கூடிய, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஸ்வச் பாரத் கிளீன் பண்ணணும். எங்களுக்குள்ள தீண்டாமை இருக்கா அதை அகற்றணும். எங்களுக்கு என்ன பார்த்தாலும் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பேசிட்டு இருக்கிறது எங்க வேலை அல்ல. எங்க வேலை எங்க சமயத்தை பற்றியதுதான். தேவையில்லாம நீங்க சில பேர்ல என்ன சொல்றீங்க, நீங்க தாய் சமயம் இருப்பீங்க, நீங்க வந்து இந்துக்கள் ஒன்றுபடணுங்கிறீங்க, இந்து ஓட்டு வங்கிங்கிறீங்க, அதனால நீங்க முஸ்லீமுக்கு எதிரானவங்கிற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப உருவாக்கிட்டே இருக்கீங்க. இந்து ஓட்டு வங்கி உருவானா அது முஸ்லீம் எதிரானது நீங்க நினைக்கிறீங்க. நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல. இம்மி அளவும் தீங்கு நினைக்காதவர்கள், எதிரானவர்கள் அல்ல. ஏன்னா நாங்கள் எதிரானவர்களாக இருந்திருந்தால் நாங்க எங்காவது குண்டை வச்சிருக்கணும், நாங்க ஏதாவது தகராறு பண்ணிருக்கணும். அது மாதிரி நாங்க எங்கேயும் எப்பொழுதும் பண்ணிட்டு. இந்த நல்ல கருத்தோடு நான் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.